ஒரு ரயில் பயணம். இங்கே ஏறுறீங்க, டெல்லிக்கு போகிறீங்க. இன்றைக்கி நைட்டு ட்ரெயினில் ஏறுறீங்க. 36 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. போகிற வழியில் ஒரு 50 ஸ்டேஷன் வருது. 50 ஸ்டேஷன். இப்போ இந்த ட்ரெயினில் ஏறி போயிட்டுருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் ஒரு 10 பேர் ஏறுறாங்க. உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் உங்கள் கூட வந்து உட்காடுறாங்க. பேசிகிட்டே போகிறீங்க. அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு அவங்க கூட பேசிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு இருந்தவங்க அடுத்த ஸ்டேஷன் வருது. அந்த 10 பேர் இறங்கிட்டாங்க. அடுத்த ஒரு 10 பேர் ஏறுறாங்க. அடுத்த ஒரு 5 மணி நேரம் போகிறீங்க. இப்போ அந்த 5 மணி நேரம் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு 10 பேர் உங்கள் கூட நல்லா பழகுறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்போ அவங்க ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. இதே போல் ஒரு 50 ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க. இப்படி போகும்போது இந்த 10 பேர் ஏறினாங்களே, அந்த ஒரு 4-5 மணி நேரம் அவங்க கூட நீங்கள் பழகுனீங்க. பழகும்போது அவர்கள் மேலே ஒரு பெரிய பிடிப்பு வந்து, ஐயோ இவன் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருக்கானே, நம்ம 2 பேரும் இவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு அவரை பிடித்து வைக்க முடியுமா? உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போகிறாருங்கிறது தெரிந்து விட்டது. அப்போது அவர் கூட பழகிற அந்த 4 மணி நேரத்தை நீங்கள் சந்தோஷமாக எப்படி கழிக்கலாம்? முடியலன்னா விட்டுறலாம். ஏன்னா இவர் எப்படியும் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போயிடுவாருங்கிறது தெளிவாக தெரிந்து விட்டது. ஏன்னா உங்கள் டெஸ்டினி இது கிடையாது. இப்படி தான் வாழ்க்கை, ஒரு 50 ஸ்டேஷனில் நான் வந்துட்டுருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டது என்று சொன்னால், அந்த ஸ்டேஷனில் ஏறின அந்த மக்களை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அவங்க கூட ஜாலியாக இருப்பீங்க. இப்போது ஒரு புத்தருக்கோ ஒரு ஆதி சங்கரருக்கோ அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பயணத்தை, நான் ட்ரெயினில் ஏறிட்டேன், ஒரு 100 ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறேன், இப்போது இந்த பிறவியில் ஒரு ஸ்டேஷனில் வந்து நான் இறங்கியிருக்கேன், இந்த பாடி எடுத்திருக்கேன், இந்த பாடி எடுத்து இந்த ஸ்டேஷனில் இருக்கும்போது அடுத்த 60-70 வருஷத்துக்கு என் கூட பயணம் பண்ண போகிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்களோட நான் பயணம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டேஷனை தாண்டி போகும்போது இந்த மொத்த 10-15 பேரும் என்னை விட்டு போய்விட்டு நான் அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்துடுவேன், அடுத்த பாடியை நான் எடுத்துருவேன். அப்போ என் கூட பயணிக்க போகிறவங்க இன்னும் ஒரு 10-50 பேர் வரப்போகிறாங்க. அந்த பாடியும் ஒரு 100 வருஷத்துக்கு நான் பயணிப்பேன், அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஷனுக்கு நான் போகும்போது இன்னும் ஒரு 10-50 பேர் வருவாங்க, அவங்க கூட நான் ஒரு 50-100 வருஷம். இது தெளிவாக அவனுக்கு தெரிந்து விட்டது. அப்போது அந்த முழுமை அவனுக்கு தெளிவாக புரிந்து விட்டது. இந்த முழுமை இந்த 100 வருஷம் வாழக்கூடிய உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது மட்டுமே ஜேர்னின்னு நினைக்கிறீங்க. இங்கே ஆரம்பித்து இங்கே முடிய போகிறது என்னுடைய பயணம்னு நினச்சி போயிட்டுருக்கிறீங்க. அதனால் இங்கே ஆரம்பித்து என் லைஃப் முடிய போகுது, இவங்களை யாரையும் நான் விடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அப்போது ஒரு பகுதியை மட்டும் புரிந்த உங்களுக்கு இந்த முழுமை என்ன என்று புரியவில்லை என்று சொன்னால், இந்த ஒரு பகுதியில் உட்கார்ந்துக்கிட்டு எடுக்கக்கூடிய எந்த டெசிஷனாவது கரெக்டாக இருக்க முடியுமா?